நீங்க எல்லாரும் ரொம்ப நல்ல பிள்ளைகளா? உங்களை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. உண்மையிலே நீங்க நல்ல பிள்ளைங்களா? சரி சரி, உங்களை அப்புறமா பாத்துக்கிறேன். இந்த ஜிங்சாக் எங்க போனா? டேய் ஜிங்சாக், டேய் ஜிங்சாக், எங்க இருக்கிற? நான் கூப்பிடுறது உனக்கு கேக்குதா இல்லையா? என் பிள்ளைகளா, இந்த ஜிங்சாக்கு பாத்தீங்களா? என்னது? என் பின்னாடியா? பின்னாடியா? டேய் பின்னாடிதான் இருக்கியா? இங்க வாடா, இறங்கி வாடா. எவ்வளவு நேரம் கூப்பிடுறேன், இறங்கி வா. வந்துட்டேன் தலைவரே. தலைவரே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். தலைவரே அப்படியே இருங்க. என்னாச்சு என்னாச்சு தலைவரே, உங்களுக்கு இப்படி கருப்பா ஆயிட்டீங்க? நீங்க குளிக்கிறதே இல்லையா? இல்லன்னா ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போடுறதே இல்லையா? பாருங்களேன், பிள்ளைகளா கருப்பா இருக்காரு. ஆமா, இவரு மட்டும் அப்படியே வெள்ளையா வெள்ளை பண்ணி மாதிரியே இருக்காரு. நீயும் கருப்பா தானடா இருக்க. மூக்க பாரு, வாழைப்பழம் காய்ச்சி தொங்குற மாதிரி இருக்கு. ஆமா, இவரு மூக்கு மட்டும் அழகாவே இருக்கு. கோடாலிய மூஞ்சில சொரிய விட்டா மாதிரி தானே இருக்கு. இவரு சொல்றாரு நம்மள. அதெல்லாம் சரி, நான் உனக்கு கொடுத்த வேலையை முடிச்சிட்டியா இல்லையா? அத முதல்ல சொல்லு. வேலையா? அது என்ன வேலை தலைவரே? அடப்பாவி, வேலையே மறந்துட்டியா? டேய், நம்மளாம் சாத்தான்கள்டா, சாத்தான்கள். இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்களை பாவம் செய்ய வைக்கிறது தான் நம்ம வேலை. அதாவது ஞாபகம் இருக்கா? ஓ எஸ் எஸ், ஞாபகம் இருக்கு. ஐ நோ. அந்த வேலை எனக்கு நல்லா தெரியுமே தலைவரே. வெரி குட். சரி, நான் உனக்கு என்ன வேலை கொடுத்தேன் சரியா சொல்லு பாப்போம். ஐயோ, ஐ எம் வெரி சாரி. இவ்வளவு நேரம் ஞாபகம் வச்சிருந்தேன், ஆனா இப்ப மறந்துட்டனே. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் நடக்குதா? இந்தா இப்ப தெரியும் பாரு. இந்தா என்ன செய்யுங்க? ஐயோ, குத்தாதீங்க, வயிற்றுலயே குத்தி பிடிக்கல. மெதுவாடிக்க. ஐயோ, வலிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களா? ஐயோ, வலிக்குது. இந்த பிள்ளைங்க வச்சிருக்கிறாங்க. தலைவரே விட்டுருங்க ப்ளீஸ். அம்மா சபா, எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை அடிச்சு. டேய், உன்னை சின்ன பிள்ளைகள் வாழ்க்கையை நாசமாக்கத்தானே சொன்னேன். ஆமா தலைவரே, ஞாபகம் வந்துருச்சு. இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் நிறைய தப்பு செய்ய வைக்கணும், கெட்ட பிள்ளைகளா மாத்தணும், இயேசுக்கு பிடிக்காத பிள்ளைகளா மாத்திரணும். அதானே? என்னமோ 10 மார்க் கேள்வி ஒப்பிச்ச மாதிரி சந்தோஷப்படுற. நம்ம கூட்டத்திலேயே உன் பக்கம் மட்டும்தான் ரொம்ப வீக்கா இருக்கு. நீ நம்ம சதி செய்து சாக்கடையில தள்ளும் சாத்தான் சங்கத்துக்கே நீ ஒரு கேவலம். போ, என் மூஞ்சிலேயே முழிக்காது. போ போ போ. அவமானமா இருக்கே. ஏய் பிள்ளைகளா, உங்களாலதான் எனக்கு இந்த கெட்ட பேர். உங்களை விட மாட்டேன். உங்க எல்லாரையும் நான் கெட்ட பிள்ளைகளா மாத்தியே தீருவேன். பிள்ளைங்களா வாங்க, உங்களை ஜான்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அந்த ஜான்சி இருக்காளே, அவன் என் பேச்சதான் கேப்பா. பாருங்களேன். ஹை பிள்ளைகளா, டிவி பார்க்கிறது எவ்வளவு சந்தோஷம். பா, நிக்கு போகு, கார்ட்டூன் நெட்வொர்க், சுட்டி டிவி, ஐயோ ஜாலி ஜாலி. என்ன பிள்ளைகளா, டிவி பார்க்கிறது ஜாலியா இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க. ஏய் ஜான்சி, நீ தான் டிவியை பார்த்துட்டு வீட்டில் ஒரு வேலையும் செய்யாமல் கெட்டு போற. இப்போ இந்த பிள்ளைகளையும் கெட்ட பசங்களா மாத்திரியா? அந்த டிவியை ஆஃப் பண்ணிட்டு வந்து அம்மாவுக்கு உதவி செய்வா. போகாத ஜான்சி போகாத. அடுத்து வர ப்ரோக்ராமு சூப்பர் ப்ரோக்ராமு, மிஸ் பண்ணிராத. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சினா ப்ரோக்ராம் பார்க்கவே முடியாது. நல்லா யோசிச்சு பாரு.
ஜான்சி போகாதே. ச்சே, போங்க மாமி, உங்களுக்கு வேற வேலையே இல்ல. நானு அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கணும். என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க மாமி, நான் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கேன். ஜான்சி, வர வர உன் போக்கே சரியில்லை. நீ இப்படியே அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யாம இருந்தேன்னா உனக்கு தான் கஷ்டம். எப்படியோ போ. ச்சே, எப்ப பார்த்தாலும் இந்த அம்மாக்கு வேற வேலையே இல்ல, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏய் தலைவா, ஜாக்கி சான் வந்துட்டான். ஜாலி ஜாலி, நான் போய் பார்க்க போறேன்ப்பா. பாத்தீங்களா, இந்த ஜான்சி வாழ்க்கையில நான் தான் ஜெயிச்சேன். சரி பிள்ளைகளா, வாங்க அடுத்து பியூலா வீட்டுக்கு போவோம். அந்த பியூலா தான் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான். அவளை எப்படியாவது என் பேச்ச கேட்க வைக்கிறேன். வாங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பியூலா, பியூலா, கொஞ்சம் இங்க வாமா. தோ வந்துட்டேன்பா. என்னப்பா? சாரி பியூலா, நீ ஜெபம் பண்ணிட்டு இருந்தியா? நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? பரவாயில்லப்பா. பைபிள்ல உன் தாயையும் தகப்பனையும் பத்திரமா பாத்துக்கணும்னு போட்டிருக்கு. அதனாலதான் உங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டேன். அப்பதான் நான் பைபிள் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவளா இருப்பேன். என்ன ஓகேவாப்பா? வெரி குட் பியூலா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. காட் bless you டியர். தேங்க்யூ டாடி. சரி சரி பியூலா, அப்பாவும் அம்மாவும் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிட்டு வர்றோம். நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கிறியா? சரிங்கப்பா, நீங்க சொல்றபடியே செய்றேன். சரிம்மா, அப்புறம் நீ பத்திரமா கதவை பூட்டிக்க. நாங்க கிளம்புறோம். பாய். பாய்ப்பா. பாய். ஹலோ பியூலா, அப்பா அம்மா போயிட்டாங்களா? வீட்டுல யாருமே இல்ல. வீட்டு வேலையெல்லாம் அப்புறம் கூட செஞ்சுக்கலாம். நீ தான் ரொம்ப நல்ல பிள்ளையாச்சே. உன் மேல எந்த சந்தேகமும் யாருக்கும் வராது. உன்னை யாரும் திட்ட கூட மாட்டாங்க. அங்க பாரு, டிவி இருக்கு. சூப்பர் புது படம் போடுறாங்க பியூலா. நீ மிஸ் பண்ணிராத. பாரு, டிவிய பாரு, அங்க பாரு. ஐயோ ஏசுப்பா, ஏன் என் புத்தி இப்ப படம் பார்க்கணும்னு சொல்லுது? எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும். ப்ளீஸ் ஏசப்பா, நான் வீட்டு வேலை எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. பியூலா, நல்லா யோசிச்சு பாரு. நீ இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டீன்னா அப்புறம் உன்னால பார்க்கவே முடியாது. வீட்ல யாருமே இல்ல பியூலா. யோசிச்சு பாரு, யோசிச்சு பாரு, அந்த டிவிய பாரு. அட ஆமா, அப்பா அம்மா வீட்ல இல்ல. நான் தப்பு பண்ணா யாருக்குமே தெரியாது. என்ன பிள்ளைகளா, நான் அந்த படம் பார்க்கட்டுமா? சொல்லுங்க. நல்லவனை போல கள்ள சாத்தான் மாறுபாடான வழியில் கொண்டு செல்வான். ஆசை காட்டி மோசம் செய்வான், ஆசை காட்டி மோசம் செய்வான். அவன் பொய்யன், திருடன், ஏமாற்றுகிறவன். நீ அவனுக்கு செவி சாய்க்காதே. நீ அவன் வழி நட
புத்தி போகுது? இது நிச்சயமா அந்த சாத்தானுடைய வேலையா தான் இருக்கும். சரி பிள்ளைகளா, வாங்க நம்ம அந்த சாத்தானை ஜெயிக்கலாம். அப்படின்னா வாங்க நம்ம போய் பிரேயர் பண்ணலாம். அன்புள்ள இசப்பா, இப்பொழுது கூட அம்மா சொல்லியிருக்க வேலையெல்லாம் செய்யணும். நான் இந்த சாத்தான் வேற என் புத்தியில படம் பாருன்னு என்னைய தூண்டிகிட்டே இருக்கான். இசப்பா, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். நான் டிவி பார்க்காம அம்மா சொன்ன வேலையெல்லாம் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. இந்த சாத்தான் பேச்சு கேட்காம இருக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஐயோ, ஏசப்பா உதவிக்கு கூப்பிடுவேன். இனிமே நம்ம இங்க இருக்கவே முடியாது. நைசா ஓடிடுவோம். ஏசு வரதுக்கு முன்னாடி ஓடிடுவோம். எப்பா, இந்த பொண்ணு கிட்ட நம்ம நெருங்கவே முடியாது போல இருக்குதே. ஓடு. அப்பாடா, தேங்க்யூ ஜீசஸ். பிள்ளையா, நம்ம ஜெயிச்சிட்டோம். சரி வாங்க, இப்போ அப்பா அம்மா வர்றதுக்குள்ள நான் எல்லா வேலையும் முடிச்சிடுறேன். பியூலா, இங்க வாடி. என்ன நீ எங்க கூட எல்லாம் சேர்ந்து விளையாடவே மாட்டேங்கிற? கொஞ்ச நேரம் தான் விளையாடுற, அதுக்கப்புறம் ஓடி போயிடுற. இன்னும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா விளையாடலாம்ல. எப்ப பார்த்தாலும் அம்மா கூப்பிடுறாங்க, அப்பா கூப்பிடுறாங்க அப்படின்னு ஓடிற. உன்னை பார்த்து எங்க வீட்டுல இருக்க பெருசுங்கெல்லாம் பியூலாவை பாருன்னு சொல்றாங்க. அவ எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கிறா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஏன் நீ இப்படி இருக்க? நம்ம எல்லாம் சின்ன பசங்கடி. நம்ம எப்பவுமே ஜாலியா விளையாடிட்டு இருக்கணும். என்ன புரிஞ்சுதா? ஜாலியா? ஜான்சி, உண்மையான ஜாலினா என்ன தெரியுமா? நம்ம மாத்திரம் சந்தோஷமா இருக்கிறது இல்ல, நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் உண்மையான சந்தோஷம். ஜான்சி, அந்த பியூலா பேச்ச கேட்காதம்மா. நீ தான் உண்மையான சந்தோஷத்தோட இருக்கிற. உன் கூட நான் இருக்கிறேன்ல. நம்பாத, அந்த பியூலா பேச்ச நம்பாத. பியூலா, நீ என்ன சொல்ல வர? அப்ப நாங்கெல்லாம் உண்மையான சந்தோஷத்தோட இல்லையா? பியூலா, ஒருவேளை நாங்கெல்லாம் ஜாலியா இருக்கிறத பார்த்தா உனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு போல இருக்கு. அதான் நீ இப்படி பேசுற. இல்ல ஜான்சி, நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேக்குறேன். உனக்கு உங்க அப்பா அம்மானா எவ்வளவு பிடிக்கும்? இது என்ன கேள்வி? எனக்கு எங்க அப்பா அம்மானா ரொம்ப பிடிக்கும். அதுல என்ன சந்தேகம்? அப்படியா? உங்க அப்பா அம்மாவை நீ நேசிக்கிறன்னா அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் இல்லையா? நீ பெரியவங்களுக்கு கீழ்ப்படியலனா அவங்கள நேசிக்கவே இல்லைன்னு தானே அர்த்தம். ஐயோ, இந்த பியூலா எல்லா உண்மையும் சொல்றாளே. போச்சு, எல்லாம் போச்சு. இந்த ஜான்சி மனசு மாற போகுது. ஐயோ, என்ன செய்ய போறேன் நானு? பிள்ளைகளா, என்ன செய்யறது? தோத்துருவோம் போல இருக்கேன். அப்போ இவ்வளவு நாளா நான் அப்பா அம்மாவை நேசிக்கிறது தானே நினைச்சிட்டு இருந்தேன். நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல ஜான்சி, நம்ம அப்பா அம்மா நம்மள எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறாங்க. நல்லா படிக்க வைக்கிறாங்க, வேண்டியதெல்லாம் வாங்கி தராங்க. நம்ம நல்லா இருக்கணும் தானே அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. உண்மைதான் பியூலா, எனக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சிருச்சு. உண்மையான சந்தோஷம் என்னன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இனி நானும் உன்னை போல வாழ என்ன செய்யணும்? நீ நல்ல முடிவை எடுத்துட்ட. இனி உன் வாழ்க்கையில சாத்தானுக்கு இடமே இல்லை. வா ஜான்சி, நம்ம இயேசு கிட்ட உதவி கேட்கலாம். என்ன பிள்ளைகளா, உங்களுக்கும் அந்த சாத்தானை ஜெயிக்கணுமா? இயேசுவோடு நம்ம வாழ்க்கை இருந்துச்சுனாதான் நம்மள கெட்ட வழியில் நடத்தும் சாத்தானை பார்த்து பயப்படவே தேவையில்லை. வாங்க ஜெபிக்கலாம். பிள்ளைகளா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? பிள்ளைகளா, வேணாம் பிள்ளைகளா, அந்த பியூலா பேச்சை கேட்காதீங்க. ஏசப்பாவை உங்க ஃப்ரெண்டா ஏத்துக்காதீங்க பிள்ளைகளா. சரி பியூலா, வா ஜெபிக்கலாம். வாங்க, கண்ண முடுங்க. அன்புள்ள இயேசப்பா, இப்பொழுதும்
என்னையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் ஏசப்பா நீங்க தான் பார்த்துக்கணும். இந்த சாத்தான் விரிக்கிற வலையில நாங்க விழுந்து விடாதபடிக்கு, அவன் சொல்ற காரியங்கள்லாம் நாங்க செய்யாதபடிக்கு நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா, உண்மை நேசிக்கிற பிள்ளைகளா நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த சாத்தானை ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்க எங்களோட இருந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என்ன பிள்ளைகளா, இப்ப என் ஃப்ரெண்ட் ஜான்சி உண்மையான சந்தோஷத்துக்குள்ள வந்துட்டா. அப்ப நீங்களும் ஏசப்பாவுக்குள்ள சந்தோஷமா இருக்கவங்கள வாழ்த்துறேன்.